வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மனோஜ்குமார். இன்னைக்கு பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னு கேட்டீங்கன்னா, மார்கழி மாதம் மீன ராசிக்கான பலன். எவ்வளோ கஷ்டப்பட்டாலும், எவ்வளோ நஷ்டப்பட்டாலும், எந்த பிரச்சனையை அனுபவிச்சாலும் அது என்னோட போகட்டும், நான் வெளியில காட்ட மாட்டேன். வெளியில அதை மீறி காட்டிடுவனும் என்னமோன்னு சொல்லக்கூடிய ஒரு சூழலுக்கு போகக்கூடிய டைம்னு சொல்லுவேன். அதுக்கான நேர காலங்கள் எதை வச்சு சொல்லலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, ராகுகேது பயிற்சியும் ஒரு காரணம், ஏழரை ஆரம்பிச்சதுக்கான ஒரு காலகட்டங்கள். இப்ப தொடர்ந்து பார்த்தோம்னா ஒரு சில பிரச்சனைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கு ஆரம்பிக்கக்கூடிய ஒரு டைமு அப்படின்னு சொல்றது ஒரு பக்கம் இருந்தாலும், ஒரு விபரீத ராஜயோகம்னு சொல்லக்கூடிய ஒரு டைம் கூட இந்த டைம் சொல்லலாம். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, உங்களோட ராசிக்கு அதிபதி அப்படின்னு சொல்றக்கூடிய குரு, அந்த குரு ரெண்டுல உட்காந்துருக்கிறாங்க. அந்த ரெண்டுலயே உட்காந்துருக்கிற குரு இன்னைக்கு வகர நிவர்த்தியாகி நல்ல விதமான பலிதத்துல பலத்துல உட்காந்துருக்கிறாருங்க. அப்ப எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதுல ஏதாச்சும் ஒரு செக்யூரான ஒரு விஷயங்கள் கொடுக்கறதுக்கு, ஒரு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பை அந்த குரு கொடுத்துட்றாரு. அதே மாதிரி ஒரு பொது பலனான விஷயங்கள் சொல்றப்போ ஒரு 6, 8, 12 3ஆம் பாவகம் ஒரு அரை மறைவு ஸ்தானம்னு சொல்லலாம். அப்ப ஒரு முழு மறைவு ஸ்தானமான 6, 8, 12 பாவகாதிபதியில ஒரு அசுபத்தன்மையான கிரகங்கள், இல்ல உங்க ராசியாதிபதிக்கு பகையான கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன், சனி. இந்த சுக்கிரன் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு இந்த மாதம் 11ஆம் தேதி வரைக்குமே உங்களுக்கு 8ல மறைஞ்சு உட்காந்துருக்கிறார். குரு, அதாவது சனி பார்த்தோம்னா 12ல மறைஞ்சு உட்காந்துருக்கிறாரு அப்படின்னு சொல்றப்ப நம்மளுக்கு அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு டைம்னு சொல்லலாம். இப்ப பிரச்சனையோட இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்த மறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ஒரு அதிபதியினால நம்மளுக்கு விபரீத ராஜயோகம்னு சொல்லலாம். அப்ப விபரீதம்னு தெரியுது, அந்த விபரீதத்திலேயே ஒரு ராஜாங்கம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு. அப்ப அந்த காலகட்டங்கள்ல பார்த்தோம்னா ஒரு வீரமிக்கன ஒரு ராஜாவாக இருந்தாலும் சரி, அவங்க முன்னாடியே போர்க்களத்துல போய் உட்காடுறாங்க. அந்த உட்காரக்கூடிய நேர காலங்களில் கூட விபரீதம் தெரியுது, பிரச்சனைகள் தெரியுது. நம்மளோட சின்ன படையா இருந்தாலும் பெரிய படையை நோக்கி நம்ம சண்டை போடுறோங்கிற விஷயங்களும் தெரியுது. அந்த அந்த விதமான ஒரு நேர காலங்கள்ல நம்ம மரணத்தை நோக்கி சந்திக்கக்கூடிய ஒரு நேர காலங்களா இருந்தாலும், அந்த சந்திக்கக்கூடிய நேர காலங்கள் அவங்களோட சப்போர்ட் ரீதியான பலங்கள், பின்னாடி இருக்கிறவங்க, இல்ல நட்பு ரீதியான பலம், இல்ல பிற நாட்டுக்காரங்க, இல்ல பக்கத்து நாட்டுக்காரங்க, பக்கத்து ராஜா, இவங்க பார்த்தோம்னா திடீர் விதமான ஒரு நட்பு பலத்தோடு நம்ம கூட சேர்ந்து நிக்கிறதுக்கு வர்றாங்க நம்மளுக்கே தெரியாம அப்படின்னு சொல்றப்ப அதுதாங்க அந்த விபரீதத்திலேயே ராஜயோகம் சொல்லுவோம். அப்ப அந்த விதமான சப்போர்ட் ரீதியான பலம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இந்த குரு, உங்களோட ராசி அதிபதியான குரு 2ல போய் உட்கார்ந்துருக்கிறாரு. நல்ல விதமான கேட்டகரியான சூழ்நிலையில போய் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்ப அந்த உட்கார்ந்துருக்கிறப்போ பார்த்தோம்னா எவ்விதமான பிரச்சனையா இருந்தாலும் ஒரு சொல்யூஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சரிங்க. அதே இன்னொரு விதத்துல சொல்லணும்னா, உங்க ராசியாதிபதியான குரு, அந்த குருவோட வீட்டுல பார்த்தோம்னா உங்களுக்கு இன்னொரு வீடு இருக்கு. அதே குருவோட வீடு, ஆனா இன்னொரு வீடுன்னு சொல்றப்ப தனுச ராசி. அந்த தனுச ராசிக்கு இந்த செவ்வாயும் இந்த மாத காலகட்டங்கள்ல பயிற்சி ஆகிறாங்க. அப்ப 2 பேருமே பரிவர்த்தனை ஆகிறாங்க. அப்ப உங்களோட நட்பு காரகத்துவமான வீடே பரிவர்த்தனை செய்துக்கிறாங்க. உங்க வீட்டுல நான் இருக்கிறேன், எங்க வீட்டுல நீங்க இருங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட நேர காலங்களுக்கு பரிவர்த்தனை பரிகாரம் ஆகிறப்ப என்ன ஆயிடுறாங்க அப்படின்னு சொன்னோம்னா, இன்னமும் ஒரு சப்போர்ட்டான ஒரு பலம் நம்மளுக்கு உற்பத்தி ஆகுது. அப்ப தொழில் ரீதியான மாற்றங்கள் கொடுக்கறதுக்கு, தொழில முன்னேற்றங்கள் கொடுக்கறதுக்கு, எதனாச்சும் ஒரு புதுவிதமான செக்யூரான ஒரு பலம் ஏற்படுத்துறதுக்கு, தொழில வளர்ச்சிகள் உற்பத்தி பண்றது, இல்ல புதுவிதமான செக்யூரான ஒரு ஃபண்டிங்ஸ் ஏற்படுத்திக்கிறது, இல்ல சேவிங் சார்ந்த விஷயங்கள் நம்மளுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் உற்பத்தி செய்கிறது. இந்த மாதிரி தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ஒரு கடாட்சத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய நேர காலங்கள் கேட்டீங்கன்னா இந்த மார்கழி மாதத்துல இருந்து சொல்லலாம். இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்கறதுக்கும், உங்களுக்கு ஒரு ஊண்டுகோல் கொடுக்கறதுக்கும், இல்ல ஏதாச்சும் ஒரு வருமான ரீதியான பலம் கொடுக்கறதுக்கும், இல்ல நான் இருக்கிற நீ அதை செய்யின்னு சொல்லி ஒரு சப்போர்ட் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகளோ உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு டைம்னு கேட்டீங்கன்னா இந்த மார்கழி மாதத்தை சொல்லலாம். இப்ப நான் இருக்கிறேன் இதை செய்ய அப்படின்னு சொன்னோம்னாவே நம்மளுக்கு எதானாலும் செஞ்சலாம்னு ஒரு விஷயங்கள் உண்டு. நான் என்ன சொல்றேன்னாங்க, இந்த ராசிக்காரங்க ரொம்ப புத்திசாலி, இந்த அதீத புத்திசாலின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த விதமான அமைவு உண்டு. அதுக்கு தகுந்த மாதிரியே ஒரு தனபாகிய ரீதியான ஒரு குபேர கடாட்சம், லட்சுமி கடாட்சங்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய ராசின்னு சொல்றது இந்த மீன ராசிக்காரங்க. புதுப்படையா சொல்லணும்னா இந்த மீன ராசிக்காரங்க கையில இருந்து எதை வாங்கி வேணாலும் செய்யலாம்.
அதை வாங்குறப்ப வந்து பார்த்தோம்னா வாங்கினவங்க நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி அந்த அளவுக்கு ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடிய ராசி, அந்த ராசியாதிபதிக்கு ஒரு சப்போர்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கூட நிற்கிறாங்க அப்படின்னு சொன்னோம்னாவே நம்ம எதனாலும் சாதிக்கலாம் சொல்லணும். நம்ம சாதிக்கிற விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா ஒரு ப்ராப்பரான விஷயமா இருக்கு. இதே ஒரு ஆகாத விஷயங்கள், நம்ம செய்யாத விஷயங்கள், திடீர்னு எதனாச்சும் ஒன்று மாற்றம் அமையுமா அப்படின்னு கேட்கறது. அப்ப இந்த மாதிரி நேர காலங்களில் நம்மளுக்கு எதனாச்சும் ஒரு திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கிறது, கீழே கிடந்து எதனாச்சும் ஒன்று ஒரு லக்ஸுரியஸான பொருள் கிடைக்கிறது, இல்லை எதனாச்சும் ஒரு லாட்ரி அந்த மாதிரி எதனாச்சும் ஒரு விதம் அமையிறது, திடீர்னு எதனாச்சும் லக்ல எனக்கு ப்ரைஸ் கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்றது, இந்த மாதிரி எதனாச்சும் ஒரு லக் சார்ந்த விஷயங்கள் நம்மளுக்கு அமையுமான்னு கேட்டீங்கன்னா இந்த விதமான செவ்வாய் உங்களுக்கு அமைச்சு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு. நான் வந்து இதுக்காக வந்து பார்த்தோம்னா ஒரு தேவையில்லாத ஒரு விஷயத்துல போகணும் அப்படின்னு சொல்ல விஷயங்கள்லாம் சொல்லலை. ஆக ஆகாத விஷயத்துல நம்ம இறங்கக்கூடாது. அதுவே ஒரு புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்யறதோ, இல்லை திடீர்னு எதனாச்சும் ஒரு நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராஃபிட் அமையறதோ, இல்லை இதுவே வந்து பார்த்தோம்னா நான் வந்து டெய்லியும் அந்த சென்சஸ் ரீதியாக நான் பார்த்துட்டு இருக்கிறேன், அதுல எதனாச்சும் நம்மளுக்கு ரீஃபண்ட் வர மாதிரி இருக்கா, இல்லை நம்மளுக்கு பீக்ல போற மாதிரி இருக்கா, மார்க்கெட்டிங்ல நல்ல ஒரு பீக் டைம் வர மாதிரி இருக்கான்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இது இந்த மாத காலகட்டங்கள் நம்மளுக்கு அமையறதுக்கான வாய்ப்பு இந்த மீனராசிக்காரங்களுக்கு சீர்திருத்தமான ஒரு அமைவுகள் அமைச்சு கொடுக்குங்க. திடீர் யோகத்தை கொடுக்கறது, திடீர் விதமான ஒரு பண ரீதியான பலன் கொடுக்கறது, யோகத்தை கொடுக்கறது, ஒரு லக்ஸூரியஸான ஒரு சூழ்நிலை கொண்டுட்டு போய் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு, இந்த விதமான ஒரு ஆடம்பரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைவு இந்த மாத காலம் உங்களுக்கு சூப்பரா இருக்குன்னு சொல்லுவேன். அதே மாதிரி உங்க ராசியில வந்து ராகு பயிற்சியாக உட்கார்ந்துருக்கிறாருங்க. லக்னத்துல உட்கார்ந்துருக்கிற ராசி படிப்பு காரகத்துவத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ராசின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ராகு வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் சொல்றாங்க ராக போல கொடுப்பார் கிடையாது, கேதை போல கெடுப்பார் கிடையாதுன்னு சொல்றத விடங்க, உங்களோட ராசி குருவோட வீட்டுல ராகு போய் உட்காந்துருக்காரு, பெரிய விதமான யோகம்னு சொல்லலாம். அப்ப படிக்கிற பசங்களுக்கு இது ஒரு சயின்ஸ் சார்ந்த விஷயத்துல ரொம்ப டஃப்பான சப்ஜெக்ட்னு சொல்றவங்களுக்கு ரொம்ப எளிதா புரியறதுக்கான வாய்ப்புகள் உற்பத்தி பண்ணி கொடுக்கும். இப்போ அடுத்தடுத்து படிப்புக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு நல்ல பொசிஷன், நல்ல ஒரு மார்க் வாங்குறதுக்கு, ஒரு புரிதல் அமையறதுக்கு, ஒரு யோகத்தை உற்பத்தி பண்ணி கொடுத்ததுக்கு, நம்ம மக்க பண்ண அதை மறக்கலன்னு சொல்றதுக்கான ஒரு வாய்ப்பு, இந்த விதமான அமைவெல்லாம் அமைச்சு கொடுக்கறதுக்கான யோகங்கள் உண்டுங்க. ஒரே ஒரு சிரமங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னோம்னா, அதாவது மாங்கல்ய ரீதியாக கணவர் ரீதியாகவோ இல்லை மனைவி ரீதியாகவோ எதனாச்சும் ஒரு குழப்பங்கள் உற்பத்தி பண்ணி கொடுக்கறதுக்கான சூழல் வேணும்னா இருக்குன்னு சொல்லலாம். அதுல விதமான மாற்றங்கள் கிடையாது. அது விதமான மாற்றங்கள் அமையணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு வந்து அடுத்த வருஷம் தான் போகலாம். அப்ப அடுத்த வருஷம் மே மாசத்துக்கு மேல உங்களுக்கு குரு பயிற்சி ஆகிறாங்க. அந்த குரு பயிற்சி ஆகிறதுனால அந்த குருவோட பார்வை கேதுக்கு படுறதுனால நம்மளுக்கு வீட்டுல கணவன் ரீதியாவோ மனைவி ரீதியாவோ ஏற்படக்கூடிய குழப்பங்களோ சிக்கலோ சால்வ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா அடுத்த வருஷ காலகட்டங்கள்ல தான். அது வரைக்கும் நம்ம சமாளிச்சுதான் போகும். அப்ப அந்த சமாளிக்கிறதுக்கான திறமைகள் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. நம்ம வீணா கோவப்பட போறது கிடையாது, வீணா சண்டை சச்சரவு போகக்கூடிய கேரக்டர் கிடையாது. நான் தான் வந்து சொல்றதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி வீம்புக்கு நிற்கக்கூடிய ஒரு ராசியாதிபதியும் கிடையாது. அப்ப நான் பொது பலனா இந்த விஷயங்களும் இந்த ராசியாதிபதி மட்டும்தான் பேசிட்டு இருக்கிறேனே தவிர்த்து இவங்களோட லக்னாதிபதியும் இந்த விதமான ஒரு உபய லக்னமோ உபயராசி படைச்ச ஒரு ஜாதகாதிபதியா இருந்துட்டாங்க அப்படின்னு சொல்றப்ப நிச்சயமா அவங்க அடுத்தவங்களை புண்படுத்துற மாதிரி ராசியா இருக்க மாட்டாங்க. அப்ப நான் சொல்றது வந்து இந்த ஜென்ரலான ஒரு விஷயங்களான கோச்சார பலனுக்கு 20% to 30% பேச போறாங்க. இதே ஜனனகால ஜாதகத்திலையும் இதே விதமான லக்னமோ ராசியோ அதிபதியோ ஒரு உபய லக்னமோ இல்ல சரலக்னமோ அதிபதியோ படைச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்றப்ப இவங்க யாரையும் பகைச்சிட்டு ஒரு தொழிலை செய்யணும், ஒரு பகைச்சிட்டு ஒரு வேலையை செய்யணும், நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறதுன்னு ஒரு ஆப்போசிட்டா போறதுக்கான வாய்ப்பு, இந்த மாதிரி பொசிஷனுக்கு இவங்க போகவே மாட்டாங்க. அப்ப எதை செய்யறமா இருந்தாலும் சீர்திருத்தமான அமைவை அமைச்சுக்கிறதும் யாரையும் புண்படுத்தாம ஒரு சூழலுக்கு போறதுக்கான அமைவை அமைச்சிக்கிறதுக்கும் எவ்விதமான பிரச்சனை இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம், அது நம்மளோடய இருக்கணும், வெளியில காட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அழுத்தக்காரகத்துவமா இருக்கக்கூடிய ராசி ஆகட்டும் சரி. அப்ப வந்து பார்த்தோம்னா நான் இருக்கிறேன் அதை செய்ய அப்படின்னு சொல்லி நம்ம கூட சப்போர்ட்டா மட்டும் ஒருத்தங்க நின்றுட்டாங்க அப்படின்னு சொன்னா எவ்விதமான பிரச்சனையாலும் சாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதுவும் அந்த கிரெடிட் நம்மளை எடுத்துக்குவாங்க கேட்டீங்கன்னா இவங்க என் கூட இருந்ததுனால தான் அதை சாதிச்சேன்னு சொல்லக்கூடிய ஒரு மனப்பான்மை பக்குவம் வேணும்னு கேட்டீங்கன்னா இவங்க சொல்லலாம். அதே மாதிரி ஒருத்தங்க கஷ்டம்னு வந்து நின்றுட்டாங்க அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு உதவி செய்யறவங்களுக்கு இவங்க முதலாளா இருப்பாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு இறக்க குணம் படைச்சவங்களும் இவங்களா இருப்பாங்க. அப்ப அந்த விதமான அமைப்பு இருக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனைவிக்காரகத்துவமா ஒரு திருமண மாங்கல்ய ரீதியா இதுல எதனாச்சும் குடைச்சல் கொடுக்கறது, இல்லை நான் லவ் பண்ணிட்டு இருந்தேன் அதுல லவ் சார்ந்த பிரச்சனைகள் எதனாச்சும் ஒண்ணு கொடுக்குறாங்க அதனால நாங்க பிரியற சூழ்நிலைக்கு போயிட்டோம், இல்லை எங்களுக்குள்ளார எதனாச்சும் மனஸ்தாபங்கள் ஏற்படுத்துது, இல்லை நான் பார்ட்னர்ஷிப் சார்ந்த விஷயங்கள் இருந்தால் அவங்க ரீதியாக ஏதாச்சும் ஒரு குழப்பங்கள் ஏற்படுத்துறாங்க, அது பிரிவினைகள் கொண்டுட்டு போற மாதிரி இருக்கு, இல்லை மனைவி கணவர்களுக்குள்ளார வந்து பார்த்தோம்னா வாக்குவாதங்கள் ஏற்படுது, இதுக்கு மேல நாங்கள் சேர்ந்து வாழ்வோமா அப்படின்னு சொல்லக்கூடிய சூழலுக்கு போற மாதிரி இருக்கு.
இப்ப இவ்விதமான பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய ஒரு பலம் மட்டும் இருக்குங்க கேது 7ல உட்கார்ந்து இருக்கறனால. இதை மட்டும் கொஞ்சம் நம்ம ஒரு 6 மாத காலகட்டங்களுக்கு கொஞ்சம் தயங்கி பார்த்து பொறுமையா இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாவே எவ்வளவோ பிரச்சனையை நம்ம சால்வ் பண்ணி வெளியில வந்துடலாம். அது பார்த்தோம்னா இதோட காரகத்துவம் பார்த்தோம்னா மேக்சிமம் நம்ம ஜனனகால ஜாதகம் பார்த்தோம்னா இதுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருச்சு, நம்மளுக்கு எவ்விதமான பிரச்சனையும் கொடுக்காம இருந்துருச்சு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம இதை பத்தி யோசிக்க தேவையில்லைங்க. எவ்விதமான பிரச்சனை தான் சமாளிச்சுக்கலாம். இப்ப இதே மாதிரியே நம்மளுக்கு அந்த கிரகங்களோட அதிபதியும் நம்மளுக்கு பிறந்த ஜாதகத்திலையும் சரியில்லை அப்படின்னு சொல்றப்ப இது ரீதியா நமக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லதுங்க. மிச்சப்படி எல்லா விதமான ஒரு ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாத காலகட்டம் இந்த மார்கழி மாத காலகட்டங்கள் நம்மளுக்கு அமையறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மேக்சிமம் இந்த மாதம் உங்களுக்கு நல்ல பலனா அமையறதுக்கான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.